நேராக சந்திக்கிறது வந்து ஒரு நாள் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்க 6 நாள் வந்து பேக்கெண்டில் செய்ய வேண்டிய வேலைகள், அதாவது சின்ன சின்ன அமைப்புகளை பார்க்குறது, அந்த மாவட்ட நிர்வாகிகளை பார்க்குறது, அந்த மாவட்டத்தில் முக்கியமான ஆளுங்களை பார்க்குறது, வேறு கட்சியிலேருந்து யாராவது வந்து பார்க்குறாங்களா என்னன்றதெல்லாம் வந்து மிச்சம் இருக்க 6 நாள் பேக்கெண்டில் நடக்கும். ஆஃப் கேமராவில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கும். இதில் இதில் போலீஸ் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. எப்பவும் எல்லா மாநாட்டிலையும் இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தாவேக்காலேருந்து என்ன செஞ்சாலுமே இப்போ தாய்க்கா நாங்கள் கூட எங்களோட அணுகுமுறை எப்போவுமே வந்து கொஞ்சம் லீகலாக ப்ராப்பராக ஆன் பேப்பரில் இருக்கும்னு எதிர்பார்ப்போம். அதே தான் தாவேக்காவும் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த விஷயத்தில் பாராட்ட வேண்டிய விஷயம். பேப்பரில் எங்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் நாங்கள் போராட்டம் பண்ண மாட்டோம். அதில் ரொம்ப தெளிவாக இருப்போம். இப்போ நீங்கள் பண்ணிக்கோங்க தம்பி பார்த்துக்கலாம்னு சொன்னால், இல்லை சார் நீங்கள் எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ண முடியுன்றதை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். தாவேக்காவும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி மாதிரி எதிர்கட்சி மாதிரி அப்படியே கிளம்பி போயினே இருக்கணும் போல். அப்போ தான் இவங்களுக்குலாம் சரியாக வரும். துணை முதலமைச்சர் கிளம்புறாரு இல்லையா, கிளம்பி போயிட்டாரா சொல்கிறாங்க. அவர் அரசாங்க வேலைக்காக போகல. அரசாங்க வேலைக்காக போகிறதா இருந்தால் யார்கிட்டையும் பர்மிஷன் ஒன்றும் அவசியம் இல்லை. அவர் பிரச்சாரத்துக்கு போகிறார், கட்சி நிர்வாகிகளை பார்க்க போகிறேன் தொகுதி வாரியான்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாரு. அதுக்கு பர்மிஷன் வாங்கணும்ல. ஒரு அரசாங்க வேலைக்கு போகிறதா இருந்தால் பரவாயில்ல, அரசாங்க வேலைக்கு போகல, அவர் பிரச்சாரத்துக்காக போகிறார். பிரச்சாரத்துக்காக போகும்போது பெர்மிஷன் வாங்கணும்.